Hi students, series RLC circuit oda continue paaka porom. Special case. First one, if XL greater than XC, அதாவது capacitive reactance விட inductive reactance greater இருந்தால், அதாவது நம்ம resistance பதிலா இத போட்டுருக்கோம். அப்படி greater இருந்தால் இந்த circuit pure inductance. சரியா, capacitance விட inductance greater இருந்தால் இந்த circuit pure inductance சொல்லுவோம். ஓகேவா? அப்ப XL minus XC is பாசிட்டிவா இருக்கும். சப்போஸ் இங்க 6 minus 4 equal to என்ன கிடைக்கும்? 2 plus 2 கிடைக்கும். and also phase angle பாசிட்டிவா இருக்கும். அப்ப கரண்ட்க்கும் வோல்டேஜ்க்கும் நாம phase vector diagram பார்த்திருப்போம். அதுல எது லீட் ஆகுது? இங்க பாருங்க. இதுதான் phase vector diagram. இதுல வோல்டேஜ் லீட் ஆகுது, கரண்ட் லேக் ஆகுது. பாருங்க, V equal to Vm sin omega t lead ஆகுது when compared to I equal to Im sin omega t minus pi. இப்போ பையோட வேல்யூ மைனஸ் 90 டிகிரியில் இது லேக் ஆகுது. இது கரண்ட். ஓகேவா? செகண்ட் கேஸ், XL less than XC. சப்போஸ் இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் விட கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாக இருந்தால், which means என்னது? ரெசிஸ்டன்ஸ் இது. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் இதில் அதிகமாக இருந்தால் இந்த சர்க்யூட்டை பியூர் கெப்பாசிட்டர்னு சொல்லலாம். நம்ம இந்த சர்க்யூட்டை பியூர் கெப்பாசிட்டர்னு சொல்லலாம். அப்போ XL minus XC is நெகட்டிவ். எப்படி போடலாம்? இங்கே X தான் கிரேட்டராக இருக்குது. அப்போ இங்கே கிரேட்டர் வேல்யூ 6 போட்டு இங்கே 4 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது நெகட்டிவ் அண்ட் அதோட ஆங்கிள் ஆல்சோ நெகட்டிவாக இருக்கும். இப்போ இதில் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு நம்ம ஃபேஸ் வெக்டர் டயக்ராம் பார்த்தோம்னா எப்படி போட்டிருக்கோம்? இதில் வோல்டேஜ் லேக் ஆகுது when compared to கரண்ட் லீட் ஆகுது. இப்போ V equal to Vm sin omega t லேக் ஆகுது. I equal to Im sin omega t plus y plus 90 டிகிரியில் இது லீட் ஆகுது. இது கரண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ், if XL equal to XC. சப்போஸ் ரெண்டு ஈக்குவலா இருந்தால், எது? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ரெண்டு ஈக்குவலா இருந்தால் அதோட ஆங்கிள் பை இஸ் 0வா இருக்கும். ஏன்னா ரெண்டு இன்ஃபேஸ்ல இருக்குது. இது வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அப்ப அது பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ரெண்டு ஈக்குவலா இருந்தால், இது ரெண்டு ஈக்குவலா இருந்தால் இந்த சர்க்யூட் எப்படி இருக்கும்? பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா இருக்கும். ஓகே, இப்போ V equal to Vm sin omega t, I equal to Im sin omega t. ரெண்டுமே எப்படி இருக்குது? ரெண்டுமே இன்ஃபேஸில் இருக்குது, வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இப்போ ஈக்குவல். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸை நம்ம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லலாம். செகண்ட் கேஸை கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லலாம். தேர்ட் கேஸை ரெசிஸ்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லலாம். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின். ஸோ பொறுமையாக பாருங்கள். தேங்க்யூ.